தேனும் சர்க்கரை பாகும். சிறுகதை. ஆக்கம் நு அப்துல்லாதி பாக்கவி. எனக்கா ஆமினா, நல்லா இருக்கீங்களா? பக்கத்து தெருவில் குடியிருக்கிற ஆயிஷா விசாரித்தாள். இருக்கேன். என்ன ரொம்ப நாளாக இந்த பக்கம் ஆளே காணோம். வீட்டில் அப்படி என்ன தான் செய்கிற? எதிர்கேள்வி கேட்டாள் ஆமினா. வீட்டில் நிறைய வேலை தான். புத்தக அலமாரியில் ஒரு எலி புகுந்து புத்தகங்களை எல்லாம் கடித்து கடித்து குதறி கொண்டிருந்தது. இப்போ தான் காலாண்டு தேர்வு லீவ் விட்டாங்க. பிள்ளைகளையெல்லாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு எல்லா புத்தகங்களையும் கீழே இறக்கி வச்சு சுத்தம் செய்துட்டு ஒரு எலிக்கட்டையை வாங்கி அந்த எலியை பிடிச்சி அடிச்சிட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன், மகிழ்ச்சியோடு சொன்னாள் ஆயிஷா. ஏண்டி ஆயிஷா, எலியை அடித்து கொள்ளலாமா? ஒரு உயிரினத்தை கொல்வது பாவம் இல்லையா? அது ஒன்றும் பாவம் இல்லையே. எலி, தேள், பாம்பு, பல்லி போன்ற மனிதர்களுக்கு தொல்லை தருகிற உயிரினங்களை கொல்லலாம் என்று நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பாவம் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லை, பல்லியை ஒரே அடியில் அடித்தா 100 நன்மையாம். ஆயிஷா தெளிவாக சொன்னாள். அது ஏண்டி பல்லியை அடித்தா மட்டும் நன்மை? ஆமினா விசாரித்தாள். அது ஏன்னா, நம்ரூது அரசன் இப்ராஹிம் நபியை நெருப்பு குண்டத்தில் போட்டபோது எல்லா உயிரினங்களும் அந்த நெருப்பு நீர்த்து போக துவா செய்ததாம். ஆனால் இந்த பல்லி மட்டும் அந்த நெருப்பு நன்றாக பற்றி எரியணும்னு ஊதி விட்டுச்சான். அதனால தான் அதை அடித்தா நன்மை உண்டுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. விரிவாக சொன்னால் ஆயிஷா. சரி சரி, என்னோட மகனுக்கு 2 நாளாக ஒரே வயிற்றுப்போக்காக இருக்குது. ரொம்ப சோர்ந்து போயிட்டான். நானும் அதை இதை கொடுத்து பார்த்தேன், ஒன்றும் சரி வரலை. உனக்கு தெரிஞ்ச மருந்து இருந்தால் ஏதாச்சும் சொல்லேன் ஆயிஷா. நீங்கள் ஏன் அதை இதை கொடுத்தீங்க? சுத்தமான தேனை கொடுத்தா வயிற்றுப்போக்கு காணாமல் போயிடுமே. அட அப்படியா? எனக்கு இது தெரியாமல் போச்சே. இதோ இப்போவே போய் என்னோட மகனுக்கு தேனை கொடுக்குறேன் என்றாள் ஆமினா. ஆயிஷா ஆயிஷா, கொஞ்சம் வெளியில் வாயேன். நீ சொன்ன மாதிரி தேனை கொடுத்தேன், ஆனால் இன்னும் வயிற்றுப்போக்கு நிற்கலையே. சரி, இன்னொரு தடவை கொடுங்க, எல்லாம் சரியாக போயிடும் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் ஆயிஷா. அவள் சென்று மீண்டும் தன் பிள்ளைக்கு தேனை கொடுத்தாள். ஆனாலும் தன் மகனுக்கு வயிற்றுப்போக்கு தீரவில்லை. எனவே மீண்டும் ஆயிஷாவிடம் வந்து, ஆயிஷா கொஞ்சம் வெளியில் வாயேன், நீ சொன்ன மாதிரி மீண்டும் கொடுத்துட்டேன், இன்னும் வயிற்றுப்போக்கு நிற்கலையே, நீ என்னத்தை மருந்து சொன்னியோ போ என்று அங்கலாய்த்தாள் ஆமினா. அட, நீங்கள் என்ன போய் குறை சொல்கிறீங்களே. இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு தோழர் வந்து தன்னோட சகோதரனுக்கு வயிற்றுப்போக்குன்னு சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தேனை கொடுக்க சொன்னாங்க. அவரும் கொடுத்தார், ஆனால் சரியாகலை. அவர் மீண்டும் நாயகத்திடம் வந்து தேனை கொடுத்தேன், ஆனால் சரியாகலைன்னு சொன்னார். மீண்டும் தேனை கொடுக்க சொன்னாங்க. அவர் மீண்டும் தேனை கொடுத்துட்டு வந்து இன்னும் சரியாகலைன்னு சொன்னார். அவங்க மீண்டும் தேனை கொடுங்கன்னு சொன்னாங்க. அவர் 3வது தடவையும் தேனை கொடுத்துட்டு வந்து இன்னும் சரியாகலைன்னு சொன்னார். அப்போ தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் தேனில் நிவாரணம் இருக்கு என்கிறான், உன் சகோதரனுடைய வயிறு பொய் சொல்லுதா என்று கேட்டுவிட்டு மீண்டும் தேனை கொடு, எல்லாம் சரியாயிடும் என்று சொன்னாங்க. அவரும் தேனை கொடுத்தார். அவரோட சகோதரனுடைய வயிற்றுப்போக்கும் நின்று போச்சு. அதே மாதிரி இப்போ நான் சொல்கிறேன், மீண்டும் போய் பிஸ்மில்லா சொல்லி தேனை கொடுங்க, எல்லாம் சரியாயிடும் என்று விரிவாக சொன்னாள் ஆயிஷா. சரி ஆயிஷா, நீ சொன்ன மாதிரியே செய்கிறேன் என்று நம்பிக்கையோடு சென்றாள் ஆமினா. சற்று நேரம் கழித்து, ஆயிஷா கொஞ்சம் வெளியில் வாயேன், மீண்டும் மீண்டும் கொடுத்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ தான் கொஞ்சம் வந்து கொடுத்து பாரேன் என்றாள் ஆமினா. சரி வாக்கா போகலாம் என்று கூறி ஆமினாவோடு புறப்பட்டாள் ஆயிஷா. ஆமினாக்கா, எங்கே என்னிடம் அந்த தேனை கொடுங்க பார்க்கலாம் என்று கேட்டாள் ஆயிஷா. இந்தா, இதைத்தான் நான் கொடுத்தேன், நீயும் கொடுத்து பார் என்று சொன்னாள் ஆமினா. ஆட, இதைத்தான் இவ்வளவு நேரமாக நீங்கள் கொடுத்தீங்களா? இதை கொடுத்தா எப்படி வயிற்றுப்போக்கு நிற்கும்? இது தேன் இல்லைக்கா, சர்க்கரை பாகு. நீங்கள் போய் சுத்தமான தேனை வாங்கி கொடுங்க, உங்கள் பிள்ளைக்கு வயிற்றுப்போக்கு சரியாயிடும், கவலைப்படாதீங்க என்று ஆறுதல் சொல்லிவிட்டு புறப்பட்டாள் ஆயிஷா.